கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிதர் இன்ஜுரி ஆயிருக்காரு. அதுதான் இப்போ போயிட்டு இருக்க நியூஸ். பொதுவாக இந்த மாதிரி இன்ஜுரி அப்டேட் எல்லாம் போட்டால் சில ஃபேன்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும், உங்கள் வீட்டில் அட்ரஸ் கொடுத்து சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் உடனுக்குடன் போடுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அப்டேட்டு நான் தான் லேட்டு. ஏன்னா இந்த நியூஸ் வந்து ஆல்மோஸ்ட் 24 hours ஆக போகுது. அண்ட் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே அந்த மேட்சை நீங்கள் க்ளோஸ் வாட்ச் பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அவருக்கான இன்ஜுரி கொஞ்சம் பெரிய இன்ஜுரியாக ஆயிடுச்சுங்கிற விஷயம். சில பேர் ரூல்ட் அவுட்னு சொல்கிறாங்க, சில பேர் விளையாடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நியூஸ் என்ன சொல்லுது, ஹேசல்வுட்டுக்கும் அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அவருக்கு பல ரிப்ளேஸ்மெண்ட் யார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேப்டன் ரஜத் பட்டிதர் இந்த சீசன் ஃபுல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய ஃபார்ம் மட்டும்தான் கேள்விக்குறி. ஆரம்பத்தில் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் போக போக மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக கேப்டன் ராப்பா ஃபார்முக்கு வர வேண்டியது ஒரு அவசியம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவருடைய கையில் இன்ஜுரி நடந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே கூட ஒரு அட்டெம்ப்ட் ஒன்று ட்ரை பண்ணுவார். ஸோ அப்போ கையில் அடிபட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் இப்போ வரைக்குமே அந்த ஒரு இன்ஜுரிக்கு காரணமாக இருக்கணுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ பேட்டிங் ஆடும்போது தான் ஃபீல்டிங்கா அப்படிங்கிறது இன்னும் சரியா தெரியல. ஆனால் நிறைய பேர் மெஜாரிட்டி நியூஸ் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஃபீல்டிங் செய்யும்போது ஒரு அடிபட்டுச்சு இல்லையா, ஸோ அதனால தான் வந்துட்டு அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே அவருடைய கையில் தான் இன்ஜுரி. ஸோ அதுவும் பேட்டிங் ஆடும்போது கிரிப்பு பிடிக்கும் போதெல்லாம் அப்படின்னா ஸோ ரொம்ப பயங்கரமாக வலிக்க போகுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு. ஸோ இந்த சமயத்திலிருந்து இங்கிருந்து ரூல்ட் அவுட் அப்படிங்கிற விஷயம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. எஸ், கண்டிப்பாக ஒரு சீரியஸான இன்ஜுரி தான். ஆனால் 1 or 2 மேட்சஸ் மிஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஸோ அதில் 4 பேர் நின்று இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு கிடைச்சது இந்த பிக்சர். அவருடைய கையை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா உத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே தான் அவருடைய அடிபட்டிருக்கு. ஸோ பேண்டேஜும் போட்டிருக்கிறது கிளியராக தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிங்கர்ஸை மட்டும் வெளியில் விட்டு ஃபுல் ஹேண்டாக கவர் பண்ணியிருக்காருங்க. ஸோ அதான் இந்த ரிஸ்ட் சைட்லேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் போன வீடியோவோட கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க, ப்ரோ ராப்பா இன்ஜுரி போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் எப்படி நியூஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா போய் கேதர் பண்ணுங்க. ஜஸ்ட் அவரோட பேரை சர்ச் பண்ணாலே எல்லா சோசியல் மீடியாவிலையும் வரது இன்ஜுரி அப்படிங்கிற விஷயம் தான். எஸ், இன்ஜூர்ட் ஆயிருக்காரு. எஸ், ரூல்ட் அவுட்டுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அஃபீஷியல் கிடையாது. பட் இருந்தாலுமே அவருக்கான இன்ஜுரி எந்த அளவுக்கு சீரியஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய மெடிக்கல் டீம் தினேஷ் கார்த்திக் யாராவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னாதான் உண்டு. ஆனால் மற்றபடி லாங் கேப் இருக்குங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்ஜூர் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை தான் ஆட போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் லாங் கேப் இருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை ஆட வேண்டிய மேட்சை கூட மிஸ் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் அவங்க போனால் கூட பரவாயில்ல. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ரூல்ட் அவுட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய பிரேயரமாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் நியூஸ் வராமல் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். ரூல்ட் அவுட் அப்படிலாம் எதுவுமே பேச வேண்டாம். அஃபீஷியல் நியூஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரட்டும். ஆனால் ஆக மொத்தத்தில் ஒரு மேட்சாவது மிஸ் பண்ணுற அளவுக்கு தான் அவருடைய இன்ஜுரி மோசமான சுச்சுவேஷனில் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் ஷோல்டரில் சின்ன நிகழ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹேசல்வுட்டுக்கு. நிறைய பேர் ப்ரோ நிகழ் தான், அதெல்லாம் சரியாக வந்துருவாரு ப்ரோ, உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஸோ பொதுவாக அந்த நிகழோட மறுபடியும் நீங்கள் பவுலிங் போட போட பெருசாயிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா, அவரை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி இருந்ததுங்க. அந்த ஒரு கஷ்டத்தை வச்சுட்டு தான் பவுலிங் போட்டாரு. நம்மளுக்காக கஷ்டப்பட்டு பண்ணி தந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி 3 மாதம் இருந்து மும்பை இந்தியன்ஸ் கூட ஒரு 5லேருந்து 6 மேட்ச் மிஸ் பண்ணி வந்ததை நம்ம பார்த்துருப்போம். எப்பவுமே அந்த இன்ஜுரியோட ஓவர் நீங்கள் இது பண்ணவே கூடாது. ஸோ வந்துட்டு ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லலாம் ஆர்சிபி டீமுக்காக அதெல்லாம் போடுவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய குடிமை யார் கையில் இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு. அவங்க தான் இன்ஜுரியெல்லாம் பயங்கரமாக விசாரிக்க போகிறாங்க. ஏன்னா ஆர்சிபியோட அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்கமிங் மேட்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல்ஸ் எல்லாம் ஆட போகிறாங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி டைமில் அவருடைய அந்த ப்ரெசன்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக க்ளோஸ் வாட்ச் பண்ணுவாங்க. அவர்னாலையும் ஓவர் புஷ் அப்படிங்கிறத பண்ண முடியாது. ஸோ அவரையும் அட்லீஸ்ட் 1 or 2 மேட்சஸ் ரெஸ்ட் பண்ணிட்டு பிளே ஆஃபுக்கு கொண்டு வரது தான் ஒரு சூப்பரான ஒரு டிசைனாக இருக்க போகுது. ராப்பா இன்ஜுரியாக ஒரு மேட்ச் மிஸ் பண்ணார் அப்படின்னா யாராவது ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஹேசல்வுட் இல்லை அப்படின்னா லுங்கி எங்கடியே கண்டினியூ பண்ணலாங்க. நல்லா தான் போட்டார். 3 விக்கெட் 30 ரன் அப்படிங்கிற சூப்பரான விஷயம். ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பென்சிவாக போகும்போது ஒரு 30 ரன் தான் போயிருக்காரு அப்படிங்கும்போது 3 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது நிகடியே கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அது போக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நுவான் துஷாரா இருக்காரு. இந்த சீசனில் நிறைய பேர் ப்ரோ துஷாரான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்மகிட்டையும் ஒரு குட்டி மலிங்கா இருக்காரு அப்படிங்கிறத மறந்துட்டோம். ஸோ ஒரு சமயத்தில் அவருக்கும் ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஸோ மேபி நிகடி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல துஷாரா உள்ள வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஹேசல்வுட்டை ஓவர் புஷ் பண்ணக்கூடாது. பிளே ஆஃபுக்காக நம்ம பதிக்க வைக்கணும்.
அண்ட் ராப்பா அவருடைய இன்ஜுரி கண்டிப்பா 1 ஆர் 2 டேஸ்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன டெசிஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்சிபியோட அடுத்த கேப்டன் யாருங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. விராட் மறுபடியும் கேப்டன்சி பண்ண போறாராங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட இந்த டாக்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைன்னா அடுத்த கேப்டனா குர்னால் பாண்டியா அப்படி இல்லைன்னா புவனேஸ்வர் குமார் வரக்கானதான் சான்ஸ் இருக்கு. ஸோ விராட் பண்ணுவாரான்னு கேட்டா அப்கோர்ஸ் போன தடவை டூப்ளசி இல்லாதப்போ, அதாவது இருந்தாரு, அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறப்போ இவர் தான் ஒரு 1 ஆர் 2 மேட்சஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். 3 மேட்ச் மாதிரி என்னமோ எனக்கு தோணுது. ஸோ அதே மாதிரி இதே சமயத்துல மறுபடியும் அவரால் கேப்டன்சி எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, மறுபடியும் விராட் கேப்டனா கோப்பை வின் பண்ணா நல்லா இருக்கும். சோசியல் மீடியாவில் இதெல்லாம் வேற பேசிட்டு இருக்காங்க. விராட்டே கோப்பை அடிச்சா இன்னும் சூப்பரா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே ராப்பா ரொம்ப முக்கியங்க. இந்த டீமுக்கு பட்டிதார் பயங்கரமா உழைச்சு தந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா அவர் கையில கோப்பை பார்க்கறது இன்னும் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய லாங் வே டு கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபியோட இன்னிங்ஸ் இருக்க போது. 3 குரூசியல் மேட்ச், அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னும் வரக்கூடிய 20 நாள் ரொம்ப டேஞ்சரான ஒரு நாளா இருக்க போது. பொறுத்திருந்த பார்ப்போம். இந்த இன்ஜுரியெல்லாம் ஓவர் கம் பண்ணி கண்டிப்பா பிளே ஆஃப்ல வெற்றிகரமா கால வச்சு ஸோ அப்கமிங் மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இதை பத்தின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் தாராளமா இங்க கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.